இந்தியா பாகிஸ்தான் T20 உலகக்கோப்பை போட்டியை மெரினா கடற்கரையில் நேரடியாக ஒளிபரப்பி வருகிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், அங்கு மெரினா கடற்கரையில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. எந்த அளவிற்கு உற்சாகத்தோடு அதனை கண்டுகளிக்கிறார்கள்? அபிநயா, குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே ஒரு பெரிய பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியாக நம்மளுடைய மெரினா கடற்கரையில மிக அற்புதமான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியினுடைய சார்பில் குறிப்பாக 2 இடங்கள்ல LED திரைகள் அமைக்கப்பட்டு பிரம்மாண்ட திரையில தற்போது இந்த நேரலை ஒளிபரப்பு அப்படிங்கிறது செய்யப்பட்டு வருகிறது. இதை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையினுடைய உட்புற பகுதியில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த சவுண்ட் சிஸ்டம், அதே போல ஒவ்வொரு பவுண்டரிக்கும் தற்போது ட்ரம்ஸ் வாசிக்கக்கூடிய வகையில தற்போது இந்த பகுதியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது பார்க்கக்கூடிய மக்கள் நேரடியாக குறிப்பாக ஸ்டேடியத்திலிருந்தே பார்க்கக்கூடிய வகையில ஒரு அனுபவத்தை தரக்கூடிய வகையில் தற்போது இந்த LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொழும்புல நடைபெறக்கூடிய இந்த மேட்சை நிறைய குறிப்பாக கிரிக்கெட் ரசிகர்கள் சென்று பார்க்க முடியாத சூழல்ல தற்போது இங்கிருந்து நேரலையில் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா அதிகமான மக்கள் தற்போது நேரடியாக பார்ப்பதனால காவல்துறையினர் ஆங்காங்கே தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்கள் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய வகையில குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை குறிப்பாக குப்பைகளை அதுல போடுவதற்கான அறிவுறுத்தல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த LED ஸ்கிரீன்ல கிரிக்கெட் மேட்சுடன் சேர்ந்து அந்த இடைப்பட்ட அந்த விளம்பர நேரத்துல குறிப்பாக விழிப்புணர்வு பல்வேறு தகவல்கள் அடங்கி இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தினுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒளிபரப்பப்படுகிறது. தொடர்ந்து இன்று இரவு 10:30 மணி வரைக்கும் மேட்ச் நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில ஏராளமான பொதுமக்கள் தற்பொழுது மெரினா கடற்கரையில குவிந்திருக்கிறார்கள். அபிநயா, அதிக அளவிலான கூட்டம் அங்கு கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா வேல்முருகன்? தொடர்ச்சியாக தற்போது இது இரவு நேரம் அப்படிங்கறதுனால குறிப்பாக இந்த பகுதியில லைட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியா போக்கஸ் லைட் முழுக்க இருப்பதன் காரணமாக தொடர்ந்து பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இருக்காது. அதே போல காவல்துறையினரும் குறிப்பாக 10 அடிக்கு ஒரு காவல்துறை என்ற அடிப்படையில இந்த பகுதி முழுக்க இருக்கிறார்கள். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் என்பது அதிகமாக இருக்கும். எனவே இந்த பகுதியில தற்போது போக்குவரத்து அப்படிங்கிறது சர்வீஸ் ரோடே 2ஆக பிரித்து மற்ற பகுதியில வாகன நிறுத்தத்திற்கும் இந்த திரையிடப்படக்கூடிய இந்த பகுதியில வாகனம் செல்லாத அளவிற்கு போலீசார் பேரிகார்டுகள் அமைத்திருக்கிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக இந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதியில் CCTV கேமராக்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கேமராக்களையும் கண்காணிக்கக்கூடிய பணிகளில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக மேட்சினுடைய இந்த பகுதியில தொடர்ந்து 4-6 வரும்பொழுதெல்லாம் உற்சாகமாக அவர்கள் அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில இசைகள் வாசிக்கப்படுகிறது. அப்பொழுது ஆட்டம் பாட்டத்துடன் தற்போது ரசிகர்கள் குறிப்பாக இதை நேரடியாக பார்ப்பதை போல ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.